இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நண்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து நம்ம ஆதியாகமம் 34வது அதிகாரம் 11வது வசனம் பார்க்கலாம். சரிங்களா? சீகேமும் அவள் தகப்பனையும் அவள் சகோதரரையும் நோக்கி, உங்கள் கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும். நீங்கள் என்னிடத்தில் எதை கேட்டாலும் தருகிறேன். பரிசமும் வெகுமதியும் நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் உங்கள் சொற்படி தருகிறேன். அந்த பெண்ணை மாத்திரம் எனக்கு மனைவியாக கொடுக்க வேண்டும் என்றான். அப்பொழுது யாக்கோபின் குமாரர் தங்கள் சகோதரியாகிய தீனாளை சீகேம் என்பவன் தீட்டுப்படுத்தினபடியால் அவனுக்கும் அவன் தகப்பனாகிய ஏமோருக்கும் வஞ்சகமான மறுமொழியாக, விருத்த சேதனம் இல்லாத புருஷனுக்கு நாங்கள் எங்கள் சகோதரியை கொடுக்கலாகாது, அது எங்களுக்கு நிந்தையாயிருக்கும். நீங்களும் உங்களுக்குள் இருக்கும் ஆண் மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு எங்களைப் போல் ஆவீர்களானால் நாங்கள் சம்மதித்து உங்களுக்கு எங்கள் குமாரத்திகளை கொடுத்து உங்கள் குமாரத்திகளை எங்களுக்கு கொண்டு உங்களுடைய குடியிருந்து ஏக ஜனமாயிருப்போம். விருத்த சேதனம் பண்ணிக்கொள்வதற்கு எங்கள் சொல் கேளாமற் போவீர்களானால் நாங்கள் எங்கள் குமாரத்தை அழைத்து கொண்டு போய்விடுவோம் என்று சொன்னார்கள். அவர்களுடைய வார்த்தைகள் ஏமோரின் குமாரனாகிய சீகேமுக்கும் நலமாய் தோன்றினது. அந்த வாலிபன் யாக்கோபுடைய குமாரத்தின் மேல் பிரியம் வைத்திருந்தபடியால் அந்த காரியத்தை செய்ய அவன் தாமதம் பண்ணவில்லை. அவன் தன் தகப்பன் வீட்டார் அனைவருக்குள்ளும் மேன்மை உள்ளவனாயிருந்தான். ஏமோரும் அவன் குமாரன் சீகேமும் தங்கள் பட்டணத்து வாசலில் வந்து தங்கள் பட்டணத்தை மனிதருடைய பேசி, இந்த மனிதர் நம்முடைய சமாதானமாயிருக்கிறார்கள், ஆகையால் அவர்கள் இந்த தேசத்தில் வாசம் பண்ணி இதிலே வியாபாரம் பண்ணட்டும். அவர்களும் வாசம் பண்ணுகிறதற்கு தேசம் விஸ்தாரமாக இருக்கிறது. அவர்களுடைய குமாரத்திகளை நமக்கு மனைவிகளாக கொண்டு நம்முடைய குமாரத்திகளை அவர்களுக்கு கொடுப்போம். அதாவது அவர் கேட்குறாரு, வெகுமதி பரிசு என்ன கேட்டாலும் தரோம், என்ன செஞ்சால் பொண்ணு தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏமோரின் குமாரன் சீகேம் கேட்குறாரு. அதற்கு யாக்கோபின் பிள்ளைகளாகிய குமாரர்கள் என்ன சொல்கிறார்களானா, விருத்த சேதனம் பண்ணாத மனிதர்களுக்கு எங்கள் பெண்களை கொடுப்பதும் இல்லை, அவர்களிடமிருந்து பெண்கள் எடுப்பதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் எங்கள் குமாரத்திகளை கொடுக்குறோம், நாங்களும் வந்து தேசத்துக்கு கொடுக்குறோம்னு சொன்ன உடனே சீகேமுக்கு பிரியம் இருந்ததுனால சீகேம் தகப்பங்கிட்ட சொல்லி இந்த மாதிரி பெண் வேணும்னு சொல்லிட்டு விருத்த சேதனம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஏமோரையும் சமாதானப்படுத்தி ஏமோரின் நாட்டு மக்களையும் சமாதானப்படுத்தி அவர்கள் வந்து விருத்தசேதனம் பண்ணி கொள்ளுகிறார்கள். விருத்தசேதனம் பண்ணி கொண்டதுக்கப்புறம் பெண் கொண்டு தேசத்தில் குடியிருக்கலாம்னு சொல்லிட்டு மக்களோட பேசி கொண்டிருப்பார்கள். அதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்றத நம்ம நாளைக்கு வீடியோ பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.